வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு புதுசா அஃபிலியேட்டட் காலேஜ்லேருந்து அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்க. அப்ப தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மதுரை தியாகராஜர் காலேஜ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. டைரக்டர் போஸ்ட்டுக்கு நீங்க காமர்ஸ்ல பிஹெச்டி பண்ணியிருக்கணும். 15 இயர்ஸ்க்கு மேல டீச்சிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்தது தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பாட்னி, ஜூவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி இதுல எல்லாம் அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்ட்டுகளுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஹெச்டியும் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுல 55% மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்க பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணலன்னா நெட், செட், ஸ்லெட் இதுல ஏதோ ஒண்ணு நீங்க பாஸ் பண்ணியிருந்தா நீங்க எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் லேப் அசிஸ்டன்ட், சயின்ஸ் லேப் அசிஸ்டன்ட்க்கான வேகன்சியும் இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க யூஜி டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது ஜூவாலஜி அல்லது பயோடெக்னாலஜி அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது சிஏ அண்ட் ஐடில முடிச்சிருக்கணும். அப்படி நீங்க முடிச்சிருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் கிளர்க்குக்கான வேகன்சியும் இருக்கு. இதுக்கு நீங்க யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்ளிகேஷனை காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. tcards.in அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு admission@tcards.in இந்த மெயில் வழியாக நீங்கள் அனுப்பிச்சிருங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 25/4 ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க ஜிப்டு ஃபோல்டரா தான் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது, அந்த ஃபைலோட நேம் வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் நேமும், அப்ளிகன்ட் நேம் அதாவது உங்க நேம் கண்டிப்பா குடுக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கங்கிறதையும் கண்டிப்பா அதில மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்க அந்த நேம வந்து ரீநேம் பண்ணி கரெக்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.